பேராலயத்தின் சார்பாக பொன்னாடை அணிவிக்க அருள்பணி மார்ட்டின் சூசைராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அருள்பணி மார்ட்டின் அவர்கள் பொன்னாடை போர்த்துகிறார். Now His Eminence Cardinal Charles Bo will honor the awardee with the gold medal. பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் அவர்கள் ஏலக்காய் மாலை அணிவித்து கிரீடம் சூட்டி மகிழ்கிறார்கள். மேதகு ஆயர் யுவான் அம்புரோஸ் ஆண்டகை அவர்கள் இன்றைய கமாலியல் என்ற விருதை வழங்கி கௌரவப்படுத்துகிறார்கள். மேடையில் வீற்றிருக்கும் ஆயர் பெருமக்களை, முக்கியமாக சிறப்பாக டால்ஸ்போ அவர்கள் ஆசிய ஆயர் பேரவையில் பெரிய பொறுப்புகளை தாங்கியவர். அப்பொழுது நானும் அவரோடு பணி செய்த அனுபவம் என்ன, அவர் இன்றைக்கு இவர் இங்கு தலைமை தாங்குவதை பார்த்து எனக்கு மிக்க மகிழ்ச்சி பெருமையும் கூட. அடுத்து சிந்தனை சிற்பியாக இருக்கின்ற ஃபெலிக்ஸ் வில்ஃப்ரெட், என்னுடைய இனிய நண்பர், அவருடைய படைப்பாற்றலை பற்றி நான் மிக வியந்திருக்கின்றேன். படைப்பாற்றல் இறைவன் தனக்கென்றே வைத்திருந்தார். ஆனால் சிந்தனையில் மட்டும் படைப்பாற்றலை மனிதனுக்கு கொடுத்திருக்கின்றார். அந்த படைப்பாற்றலை முழுமையாக பயன்படுத்துகின்றவர் சிந்தனை சிற்பியாக இருக்கின்ற ஃபெலிக்ஸ் வில்ஃப்ரெட். இவரெல்லாம் நான் வாழ்த்தி அன்போடு அவர்களை தலைவணிந்து வழங்கி அவர்களை வரவேற்கின்றேன். இன்று லாரன்ஸ் அவர்களை பற்றி என்ன சொல்வது? நான் லாரன்ஸ் அவர்களை இதற்கு முன்பு பல விதத்தில் கேள்விப்பட்டிருக்கின்றேன், பெருமையாக நினைத்திருக்கின்றேன். ஆனால் அவரை பற்றி அவரை பார்க்க முடியவில்லை என்று இன்றைக்கு தான் காலையில் அவரை பார்க்க முடிந்தது. கடவுளை நாம் பார்க்க முடியாதவனாலும் கேள்விப்பட்டு தான் கடவுளை நம்புகின்றோம். அதே போன்று அந்த அனுபவம் அவருக்கு. அதனால் படைப்பாற்றல் என்பதை இறைவன் சிந்தனையாளர்களுக்கு கொடுத்து சிந்தனை சிற்பிகளாக மாற்றுகின்றார். அந்த வரிசையிலே நம்முடைய லாரன்ஸ் அவர்கள் உண்மையாகவே பல பணிகள் செய்திருக்கின்றார்கள். அந்த பணிகளில் படைப்பாற்றல் மட்டுமல்ல, அர்ப்பணம் என்னும் ஒரு மனிதநேய பண்பாட்டையும் அவர் மிக தன்னுடைய பணியிலே காட்டியிருக்கின்றார். அவரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், அவர் எனக்கு 45 அவர் பிறந்திருக்கின்றார். நான் 42, எனக்கு 3 வயது இளையவர், அவ்வளவுதான். ஆனால் அதற்கு அன்புக்குரியவர்களே, அவர் தந்தையின் பெயர் பொன்னையன், அவர் தாய் பெயர் திருமதி பி கண்ணம்மாள். இவர் தன்னுடைய கல்வி தகுதி என்றால் பிஎஸ்சி பிஎட் இவைகளெல்லாம் படித்து தியாலஜியில் கூட அவர் அந்த பட்டம் பெற்ற டிப்ளமா இன் தியாலஜி ஆஃப் பைபிள். மேலும் பல அவருடைய அனுபவங்களை எடுத்து சொல்ல வேண்டுமென்றால், அவர் கணிதம் ஆசிரியராக 2 ஆண்டுகள் பணி செய்திருக்கின்றார். சிறப்பாக 2வது ஸ்டாட்டிஸ்டிக் டிபார்ட்மெண்ட், புள்ளி விவரங்கள் கொடுக்கின்ற துறையிலே அவர் 30 ஆண்டுகள் அங்கு பணி செய்திருக்கின்றார். இந்த புள்ளி விவரங்களை பற்றி உலகத்திலே பலவித என்ன சொல்வது எண்ணங்கள் உண்டு. புள்ளி விவரங்கள் உண்மையிலே சரிதானா என்று சொல்வதற்கு அதுக்கு உண்மையான இன்று வரைக்கும் பதில் கிடையாது. ஆனால் புள்ளி விவரங்களை பற்றி நம்பாதவர்களும் இருக்கின்றார்கள். அவுட் டு பிளஃப் வித் ஸ்டாட்டிஸ்டிக் என்ற ஒரு அறிஞர் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கின்றார். ஆனால் அதில் அவர் தன்னுடைய பாண்டித்ய தன்மையால் 30 ஆண்டுகள் அங்கே பணி செய்திருக்கின்றார் என்றால்
இந்திய எல்லா உலகத்தின் விவரங்களை எல்லாம் புள்ளி விவரங்களை கையிலே முனையில் வைத்திருக்கின்றவர். எனவே அவர் பணி செய்வதற்கு அது மிக மிக உதவியாக இருந்தது. அவருடைய பணிகளில் நாம் பார்க்கக்கூடியது அர்ப்பணம் என்பது. அர்ப்பணம் என்றது ஒரு கருத்து அல்ல, வாழ்விலிருந்து காணக்கூடிய ஒரு அனுபவம். அது ஒருவன் அர்ப்பணத்தால் வாழ்கின்றான் என்றால் அவன் வாழ்வின் செயல்கள் அவன் அர்ப்பணத்தை உலகிற்கு வெளிப்படுத்துகின்றது. அர்ப்பணம் உள்ளவன் என்று மற்றவர்கள் தான் அவர்களை பாராட்டுவார்கள். இன்று திரு லாரன்ஸ் அவர்களை நாம் மனதார பாராட்டுகின்றோம். ஏனென்றால் அவர் பல பணிகளில் அந்த அர்ப்பணத்தை உலகிற்கு எடுத்து காட்டியிருக்கின்றார். நம்முடைய கிறிஸ்துவ மறையிலே அர்ப்பணம் என்பது மிக முக்கியமான அடிப்படை. குருக்கள், கன்னியர்கள் அல்லது சகோதரர்கள் அல்லது பொதுநிலையில் முக்கியமாக பணி செய்கின்றவர்கள் எல்லாரும் இந்த அர்ப்பணத்தை முன்கூட்டி உலகிற்கு வெளிப்படுத்துகின்றார்கள். அர்ப்பணம் என்றால் எவ்வளவு தூரம் தன் வாழ்க்கையை ஒருவருக்காக, ஒரு நலனுக்காக தியாகம் செய்ய முடியும் என்பதை அவர்கள் செயல்கள் வழியாக காட்டியிருக்கின்றார். இவர் பங்கு மறைமாவட்ட அளவிலே பல பணிகளில் இந்த அர்ப்பணத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். மேலும் இவர் குழந்தையின் கல்வியிலே ஆர்வமாயிருந்தவர். எதிர்காலம், உலகத்தின் சமுதாயத்தின் எதிர்காலம் குழந்தைகள் கையில் தான் இருக்கின்றது. அவர்களுக்கு கல்வி அறிவு இல்லாமல் இன்றைக்கு நம்முடைய நாட்டில் குழந்தை தொழிலாளிகள் என்ற ஒரு பெரிய ஒரு கூட்டம் இருக்கின்றது. காரணம் ஏழ்மையின் காரணம். பெற்றோர்கள் தங்களுக்கு ஏழ்மையின் காரணத்தினால் அவர் அந்த குழந்தைகளை பணிக்கு அனுப்புகின்றார்கள், கல்விக்கு அனுப்புவதில்லை. ஆனால் இவர் குழந்தைகளுக்கு கல்வியை கொடுக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை மிகவும் ஊட்டியவர். எனவே எதிர்கால உலகத்தை படைக்கும் சிற்பியாக அவர் இருக்கின்றார். நம்ம ஃபாதர் அமலோர் புதாசியை பற்றிய இந்திய மறுமலர்ச்சி இயக்கத்திலே முக்கிய தலைவராக அவர் இருந்திருக்கின்றார். அமலோர் புதாஸ் என்பவர் பாண்டிச்சேரி மறைமாவட்டத்திலிருந்து தான் குருவாக இருந்தவர். அப்பொழுது அவருக்கு நன்றாக தெரியும். அவர் அந்த நேஷ்னல் NBCLC என்பதை அவரை உருவாக்கி அதற்கு அடிப்படையிட்டு பல பணிகளை செய்திருக்கின்றவர். அவர் பற்றிய ஒரு பிற்பாடு அவர் ஒரு சன்னியாசி வாழ்க்கையாக மைசூரில் ஒரு ஆசிரமம் ஏற்படுத்தி செய்து வந்தார். எனவே இப்படிய அவர் உண்டாக்கிய இந்திய மறுமலர்ச்சி இயக்கத்தின் முக்கிய தலைவராகவும் லாரன்ஸ் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அது மிக முக்கியமானது. என்னென்றால் இப்பொழுது அந்த மறுமலர்ச்சியை தொடர்ந்து புதுவையில் இருந்த லூயிஸ் என்பவரை தான் வளர்த்தெடுத்தார். அதுக்கப்புறம் அவர்கள் வாழ்க்கையிலெல்லாம் அவர் லூயிஸ் அந்த நெருங்கிய நண்பரும் கூட. இவர்கள் வாழ்க்கையில் அமலோர் புதாஸ் பாண்டிச்சேரி மறைமாவட்டத்தை சேர்ந்தவர் தான். ஆனால் அவர் பெங்களூரிலே எல்லாம் ஆரம்பித்த பொழுது என்னோட ரொம்ப தோழமைத்துடன் பழகக்கூடியவர். அவர் செய்த பணிகள் சொல்ல முடியாதது. இந்திய திருச்சபைக்கு ஒரு பெரிய சொத்தாக அவரையும் இணைந்தவர். மேலும் பொதுநிலையினர் முக்கியமாக என்ன பணி செய்ய முடியும் என்ற ஒரு தலைப்பிலே அவர்களை தலைமைத்துவ பயிற்சியாளராக அவர் இருந்திருக்கின்றார். பல பொதுநிலையினரை அவர் சமுதாயத்திற்கு தலைவர்களாக உருவாக்கும் பொறுப்பில் ஏற்படுத்தியிருக்கின்றார். அதில் அர்ப்பணத்தை காட்டியிருக்கின்றார். வாழ்க்கையிலே தியாகத்தின் வழியாக எவ்வளோ சாதிக்க முடியும் என்பதையும் அவர் காட்டியிருக்கின்றார். தியாகம் என்பது ஒரு காசுக்காகவோ மற்றதுக்காக செய்வதில்லை. எந்த ஒரு ஈடுபாடுமின்றி மற்ற மனித நேயத்தை குறித்து தன் வாழ்க்கையை அர்ப்பணிப்பது ஒரு பெரும் செயல் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். அதில் அவர் இந்த மறைமாவட்ட பங்கு அலுவலக பணிகளிலே ஒரு முக்கியமாக தன்னுடைய அர்ப்பண உணர்வை அவர் உலகிற்கு தெரிவித்தார். அந்த அர்ப்பணத்தின் வழியாக என்ன ஏற்படுகின்றது? ஒருவர் மீது நம்பிக்கை ஏற்படுகின்றது. ஏன்னா அர்ப்பணத்தின் செயல் தியாகங்கள் வழியாக இந்த தியாகங்களை நாம் பார்க்க முடியும், போற்ற முடியும், அனுபவிக்க முடியும். அந்த தியாகங்களை செய்து அர்ப்பணத்தை வாழ்வில் செயல்படுத்தியவர் இவர். இன்று அவரை நம்ம வாழ்த்துகின்றோம். இதற்கு முக்கியமாக சிறந்த ஒரு சிற்பியாக, சிந்தனை சிற்பியாக இருந்தவர் ஆர்கே சுவாமி அவர்கள். அவர்களை பாராட்ட வேண்டும். இப்படிப்பட்ட சம்பவங்களை
உருவாக்குகின்ற பொழுது முக்கியமாக இன்றைக்கு உலகத்திலே திருச்சபையிலே கமாலியல் போன்றவர்கள் இருக்க வேண்டும் என்று அர்த்தத்தை கொடுத்தார். கமாலியல் செய்தது என்ன? அவர்கள் இயேசுவுக்கு எதிராக முடிவெடுக்க வேண்டும் என்றார்கள். அவர் எழுந்து என்ன சொன்னார்? சரித்திரத்தில் எத்தனையோ பேர் இப்படி வந்து அவர்கள் போயிருக்கின்றார்கள், அவர் சரித்திரத்தில் இடம்பெறவே இல்லை. ஆனால் அவரை கடவுள் அவருக்கு துணை நிற்கிறார் என்றால் நீங்கள் கடவுளுக்கு எதிராக போராடுவீர்கள் என்று அவர்களை எச்சரித்தார். நடந்தது என்ன? கடவுளுக்கு எதிராக அவர் போராடினார்கள், தோல்வி அடைந்தார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைய தினம் நாம் முக்கியமாக இவருடைய லாரன்ஸ் அவர்களை பற்றி நாம் பெருமையாக நினைக்கின்றோம். அவருடைய அர்ப்பணத்தையும் அவருடைய சிந்தனை படைப்பாற்றலையும் நாம் பாராட்டி அவருக்கு விழா எடுத்திருக்கின்றோம். அதற்கெல்லாம் காரணமாக இருந்த ஆர்கே சுவாமி அவர்களையும் நான் பாராட்டுகின்றேன். இதை போன்ற ஒரு மேடை அமைத்து மற்றவர்களை உலகிற்கு அறிமுகப்படுத்த வேண்டும். அவர்கள் பணி உலகிலே தமிழ்நாட்டிலே எங்கும் எதிரொலிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு பணி செய்த ஆர்கே சாமி அவர்களையும் நான் பாராட்டுகின்றேன். எனவே இன்றைய தினம் அவருடைய நல்ல பணிகளை நினைத்து பாராட்டுவது மட்டுமல்ல, இறைவன் தொடர்ந்து அவருக்கு ஆயுளையும் கொடுத்து அவர் தமிழக திருச்சபையை செழிப்பாக வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதை நம்முடைய விருப்பமாக எண்ணி நான் விடைபெறுகின்றேன். மேதகு ஆயர் யுவான் அம்ப்ரோஸ் ஆண்டகை அவர்களுக்கு போற்றி சிறப்பு செய்கிறார்கள். கரகொலி எழுப்பி வாழ்த்துரை வழங்கிய மேதகு ஆயர் அவர்களை நாம் பாராட்டுவோம்.